இன்றைக்கு என்னோட தலைப்பு Where is Christ? Hallelujah. Where is Christ? அப்போது பாருங்க, நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பு ஒரு கதையோட நான் ஆரம்பிக்க போகிறேன். I want to start with a story. போன வருஷம் நானும் என் குடும்பமும் அரவுண்ட் மிட் ஆஃப் த இயர் நானும் என் குடும்பமும் இந்தியாவுக்கு போயிருந்தோம். ரைட், இந்தியாவுக்கு ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம். கல்யாணம் முடிந்து திரும்பி வரும்போது வந்துட்டோம். ஆனால் சிறிய வயசில் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எது பிடிக்கும்னாக்கா ஏரோப்ளேனில் பறக்கிறதுக்கு பிடிக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஏரோப்ளேனில் பறக்கிறதுக்கு பிடிக்கும்? கை வைத்து காமிங்க. பிடிக்குமா? பிடிக்கும். எனக்கும் வாலிபர் வயசில் இருக்கும்போது ரொம்ப பிடிக்கும். அப்போ நான் என்னோட ஃப்ளைட் நான் எப்போ எடுத்தேனாக்கா ஒரு மிஷன்ஸ் ஊழியத்துக்கு, நம்மளோட சபையில் இருக்கிற மிஷன்ஸ் ஊழியத்தில் நான் கலந்து கொண்டு என்னோட ஃப்ளைட்டு என் குடும்பத்துக்கு கூட நான் போகல. என்னோட ஃப்ளைட் வந்து நம்மளோட சபையோட மிஷன்ஸ் ட்ரிப் கூட போனேன், மிஷன்ஸ் டீம் கூட. அப்போ அந்த மிஷன்ஸ் டீம் கூட போகும்போது நம்ம எங்கே போயிருந்தோம்னாக்கா இந்தோனேஷியாவுக்கு போயிருந்தோம். அப்போ இந்தோனேஷியாவுக்கு போயிட்டு வந்துட்டோம். ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு ரெண்டாவது ஃப்ளைட் எடுக்கும் போது திரும்பி இன்னொரு மிஷன்ஸ் ட்ரிப்புக்கு தான் எடுத்திருந்தேன், மியான்மாருக்கு. இப்போ மியான்மாருக்கு போகும்போது கூட வாலிபனாக இருந்தேன், போயிட்டு வந்துட்டேன். அப்போ மூன்றாவது வாட்டி இப்போ ஃப்ளைட்டில் திரும்பி போன வருஷம் போகும்போது இட் வாஸ் மெனி இயர்ஸ் ஆஃப்டர் மை ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஃப்ளைட். என்னோட ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் வந்து ஐ டுக் when I was in the age of 16. 16 வயசில் நான் ஃப்ளைட் நான் எடுத்தேன். ரெண்டாவது ஃப்ளைட் வந்து நான் 18 வயசில் எடுத்தேன். மூன்றாவது ஃப்ளைட் ஒரு 10 வருஷத்துக்கு பிறகு நான் எடுக்கிறேன். 10 years later, about 10 years later. அப்போ 10 years later ஃப்ளைட் எடுக்கும் போது நிறையா காரியங்கள் மாறிடுச்சு. என்ன மாறிடுச்சுனாக்கா, ஃப்ளைட்டில் போகும்போது ஃப்ளைட் ஒழுங்கா எடுத்து மலேசியாலேருந்து டேக் ஆஃப் பண்ணி இந்தியாவில் லேண்டிங் பண்ணுமான்ட்டு ஒரு கேள்வி, கேள்வி. ரெண்டாவது கேள்வி, லேண்ட் பண்ணிட்டோன்னே திரும்பி இந்தியாவிலேருந்து மலேசியாவுக்கு வரும்போது ஃப்ளைட்டு சேஃபாக லேண்ட் பண்ணிடுவோமான்ட்டு ஒரு கேள்வி. எனக்கு ஒன்றும் ஞாபகம் இருக்குது, ரிட்டன் ஃப்ளைட், நம்மளோட ரிட்டன் ஃப்ளைட் வந்து என்னோட தம்பி தான் எல்லாத்தோட டிக்கெட்ஸும், என்னோட டிக்கெட், தகப்பனோட டிக்கெட், தாயோட டிக்கெட், தங்கச்சி டிக்கெட், அவரோட டிக்கெட், 5 பேரோட டிக்கெட் தம்பி தான் இன்சார்ஜாக இருந்தார் சீட்டிங்லாம் எடுக்கிறதுக்கு. அப்போ எனக்கு விண்டோ சீட் வேணும்ன்ட்டு விண்டோ சீட் எடுத்து கொடுத்தாரு. ரைட்டாக விண்டோ சீட் நான் உட்கார சீட்டில் வந்து விங், ஏரோப்ளேனோட விங் இருந்துச்சு. அப்போ ராத்திரி ஃப்ளைட், இட் வாஸ் அபவுட் ஐ திங்க் 11 or 12 AM நைட் ஃப்ளைட். இப்போ ஃப்ளைட்டில் போகும்போது ஒன்றுமே தெரியாது. ஐ குட் see the wing. காலையில் போனாக்கா வேறு அந்த விங்கை பார்க்கலாம், ஆனால் விங் நவருது பார்க்க முடியாது. ஆனால் ராத்திரி ஆகிட்டோன்னே ஒன்றுமே எல்லாமே இருளாக இருக்குது. லைட்ஸும் கேபினோட லைட்டும் அடிச்சிட்டாங்க, எல்லாமே இருளாக இருந்தது. அப்போ the only thing you can see is the flap, the wing of the plane and the lights that are on the wing of the plane. இப்போ போகும்போதுலாம் the flap is just moving, நான் வந்துக்கிட்டே இருக்கு. நான் எதிர்பார்க்கல. ஒரு ஃப்ளைட்டில் போனாக்கா, காடி போனாக்கா என்ன எதிர்பார்ப்போம்? கதவுலாம் நல்லா ஆடிக்கிட்டு இருக்குமா? காடி கதவு நல்லா ஸ்டடியாக இருக்கும், பம்பர்லாம் நல்லா ஃபிட்டாக இருக்கும், கண்ணாடிலாம் நல்லா ஃபிட்டாக இருக்கும். இப்போ அந்த ராத்திரி ஐ வாஸ் சிட்டட் அலோன் வித் someone else, ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட உட்காந்துருந்தேன். ஸோ நான் பயந்துக்கிட்டு இருந்தேன். இப்போ சரி டயர்ட் ஆயிடுச்சின்ட்டு கொஞ்சம் நேரம் தூங்குனேன். கொஞ்சம் நேரம் தூங்கினதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ளைட் எடுத்துருந்தீங்கன்னாக்கா you will know there will be wind tribulation, turbulence, wind turbulence. அர்த்தம் என்னன்னாக்கா, when you are high up in the sky, திடீர்னு காற்று எப்படி அடிக்கொண்டு தெரியாது. ஸோ there will be wind turbulence. அப்போ திடீர்னு காற்று அடிக்கும் போது எல்லாம் படுத்துட்டோம். ஆனால் ஒரு கண்ணு திறந்துக்கிட்டு தான் நான் படுத்துக்கிட்டு இருந்தேன். திடீர்னு பறக்கும் போது கண்ணு மூடிட்டேன். திடீர்னு the whole flight மேலே போய் கீழே வருது, மேலே போய் கீழே வருது, மேலே போய் கீழே வருது. ரைட், நான் எங்கே உட்காந்துருந்தேன்? தனியாக ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட சுற்றி உட்காந்துருந்தேன். தங்கச்சி இருந்துச்சுன்னா பரவாயில்ல, தங்கச்சியை கொஞ்சம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி தங்கச்சியை சொல்லிடுவேன், இப்பாரு என்ன ஆகுது எனக்கே தெரியல. அது கொஞ்சம் பயப்படுத்தி நான் கொஞ்சம் மனசை தேத்திக்குவேன். ஆனால் யாரும் அங்கே இல்லை, தம்பியும் அங்கே இல்லை. சரி, அப்போ ஃப்ளைட் எல்லாம் முடிந்து வந்து லேண்ட் பண்ணிட்டோன்னே
நம்ம செக் அவுட்க்கு வரோம். செக் அவுட்க்கு வந்துட்டோன்னே த நெக்ஸ்ட் திங் யூ ஹேவ் டு டூ இஸ் பிளேன்லேருந்து வந்துட்டோன்னே இமிக்ரேஷன் பாஸ் பண்ணோம். இப்போ இமிக்ரேஷன் பாஸ் பண்ணும்போது அங்கே இமிக்ரேஷன் ஆஃபீஸர்ஸ் அங்கே இருந்தாங்க. இப்போ இமிக்ரேஷன் ஆஃபீஸர்ஸ் திடீர்னு பார்க்குற ஆள்லாம் ஒரு ஆளாக கூப்பிட்றாங்க. நாட் எவ்ரி ஒன், பட் பார்க்குற ஆள் ஒரு 2 பேர் கூப்பிட்றாங்க. அப்போ நானும் யோசிக்கிட்டே இருந்தேன், கூப்பிடுவானா கூப்பிடுவாங்களா கூப்பிட மாட்டாங்களான்ட்டு யோசிக்கிட்டே நான் போயிட்டேன். தம்பி கூட தான் நடந்துக்கிட்டே போனேன். திடீர்னுட்டு என்னன்னு தெரியல, தம்பியை கூப்பிட்டாங்க. இப்போ நான் நினச்சேன் தம்பியை தான் கூப்பிட்றாங்கன்ட்டு தம்பியை தள்ளிட்டு, டேய் தே ஆர் காலிங் யூ இல்லை, தே ஆர் காலிங் யூன்ட்டு தம்பியை சொல்லிட்டு தள்ளிட்டு நான் போகலான்ட்டு இருந்தேன். திரும்புகிறேன், இமிக்ரேஷன் ஆஃபீஸர் என்ன செஞ்சுட்டாங்கன்னா, ஏய் நீயோவா என்னை கூப்பிட்டாங்க. ஸோ நானும் போனேன். அங்கே பயந்துக்கிட்டு தான் போனேன், என்ன ஆக போகுது இது ஆக போகுதுன்னு தெரியாமல். பட் போயிட்டு நானும் என் தம்பியும் திரும்பிட்டோம். அப்போ பாருங்கள், சம்திங் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த கதை நான் ஏன் சொல்கிறேன்னாக்கா, சம்திங் வெரி இம்பார்ட்டன்ட் தட் ஐ டிட். நான் செஞ்ச ஒரு காரியம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இங்கே என்ன செஞ்சேனாக்கா, எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருந்தது. ஃப்ளைட் லேண்டிங் ஆயிடுச்சுல. இமிக்ரேஷன் ஆஃபீஸர் பார்த்துட்டோன்னே, இமிக்ரேஷன் ஆஃபீஸர் தம்பியை கூப்பிட்டோன்னே, நானும் தம்பியும் எங்கே போயிட்டு வந்தோம், இந்தியாவுக்கு போயிட்டு வந்துட்டோம் ஃபேமிலியோட. பட் மை ஃபேமிலி வாக்ட் இன் ஃப்ரண்ட், வே அஹெட் ஆஃப் அஸ். இப்போ நானும் தம்பியும் தான் இருந்தோம். இப்போ இமிக்ரேஷன் ஆஃபீஸர் கூப்பிடும்போது நான் என்ன செஞ்சுருக்கணும், தம்பியை கூப்பிடும்போது நானும் கூட போயிருக்கணும். ஆனால் அந்த நேரத்தில் நான் என்னையே அறியாமல் மேபி டயர்டாக இருந்திருப்பேன், நான் என்ன தெரியல. பட் தம்பியை தள்ளி விட்டு, டேய் உனையே தான் கூப்பிட்றாங்கன்ட்டு தம்பியை தள்ளி விட்டு நான் ஓடலான்ட்டு இருந்தேன். ஸோ இப்போ நம்மளோட வசனத்துக்கு வரோம். யோவான் 8ஆம் அதிகாரம் வசனம் 1-11 வரை. இது ரொம்ப ஒரு தெரிந்த ஒரு பாடமாக இருக்கிறது. இட்ஸ் a very known passage in the Bible. John chapter 8 verses 1-8. முதல்ல எனக்கு வசனம் 3-6 வரை படிச்சிடுறீங்களா? அப்பொழுது விபசாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேத பாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபசாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிபட்டாள். இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டுமென்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்காக காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையில் எழுதினார். ஆமென். என்னோட முதல் பாயிண்ட் இன்றைக்கு, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், த ட்ராப். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே என்ன நடக்குதுனாக்கா, ஆண்டவர் இங்கே ஹிஸ் டீச்சிங் த பீப்புள் இன் த டெம்பிள். ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு டெம்பிளில். சொல்லி கொடுக்கும்போது என்ன ஆகுதுனாக்கா, திடீர்னு த ஸ்கிரைப்ஸ் அண்ட் த ஃபேரிசீஸ் அவர் மத்தியில் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கனாக்கா, 3வது வசனத்தில், brought a woman who had been caught in adultery and placing her in the midst. அப்போ இங்கே கவனிக்கணும், இங்கே என்ன நடக்குதுனாக்கா, there is a situation that's happening over here. ஒரு ஸ்திரீ என்ன செஞ்சுக்கிட்டு வந்திருக்காங்க, she has committed adultery. அப்போ நம்ம வசனத்தை படித்து பார்க்கும்போது பார்த்தாக்கா, இந்த வசனத்தை நான் படிக்கும்போது நான் நார்மலாக படிச்சுட்டு போயிட்டேன். என்ன ஆகுது இங்கே, the scribes and the Pharisees have brought a woman who committed adultery to God's presence. அங்கே கூட்டிகிட்டு வந்துட்டோன்னே ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க என்ன செய்யணும் ஏது செய்யணுன்ட்டு ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க. முதல்ல நான் இப்படியே படிச்சுட்டு போயிட்டேன். பிறகு நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பார்த்தாக்கா, அங்கே நம்மளோட லா பார்த்தாக்கா, வேதத்தோட லா பார்ப்போமா? வசனம் எனக்கு எடுத்துக்கொள்ளுங்க. லேவியராகமம் 20, யோவான் 8 புக் மார்க் வச்சுக்கோங்க. யோவான் 8க்கு நம்ம திரும்பி வருவோம். லேவியராகமம் 8ஆம் அதிகாரம் 20ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படிக்கிறீங்களா எனக்கு? Leviticus chapter 20 verses 10. ஒருவன் பிறனுடைய மனைவியோட விபசாரம் செய்தால், பிறன் மனைவியோட விபசாரம் செய்த அந்த விபசாரனும் அந்த விபசாரியும் கொலை செய்யப்பட கடவர்கள். ஹல்லேலூயா. இங்கே வசனம் என்ன போட்டிருக்குது? If a man commits adultery with the wife of his
neighbor, both the adulterer and the adulteress shall surely be put to death. வசனம் என்ன சொல்லுது? What is the law that's been given? இந்த ஒரு பாவத்துல ரெண்டு பேர் ஈடுபட்டாக்கா என்ன சொல்லுது? ரெண்டு பேருக்கும் என்ன? சாவு நிச்சயம். alright, மறுபடியும் யோவான் 8க்கு வரோமா? யோவான் 8:3 படிங்களா? அப்பொழுது விபசாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி. ஹல்லேலூயா. லேவியர் ஆகமத்தில் என்ன பார்த்துருக்கோம்? ரெண்டு பேரும் வரணும். ஆனால் இங்கே யோவான் 8ஆம் அதிகாரத்தில் நம்ம என்ன பார்க்குறோம்னாக்கா, only the woman was brought to the temple to see Jesus. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, ஆண்டவர் ஜீசஸ் வாஸ் புட் இன் அ ட்ராப். என்ன ட்ராப்னாக்கா, மோசேக் லா பற்றி பிரகாரமாக படித்து பார்த்தாக்கா, மோசேக் லா இந்த பிரகாரமாக படிச்சு அது பிரகாரமாக படித்து பார்த்தாக்கா ரெண்டு பேர் should have been put to death. ஆனால் இங்கே வெறும் ஒரு ஸ்திரீ இருக்காங்க. ரெண்டாவது ட்ராப் என்ன ட்ராப்னாக்கா, அந்த காலத்தில் ரோமர் காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா the time of the Roman Empire, அந்த டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா யூதர்கள் வந்து they cannot give judgment on one another. யூதர்கள் the Jews can never carry out an execution order. Amen. புரியுதா? இவ்வளோ தூரமாக புரியுதா உங்களுக்கு? The Jews cannot carry out an execution order. அப்போ இங்கே ஆண்டவர் ஒரு ட்ராப்பில் ஒரு சிக்கில் மாற்றுறதுக்கு வெயிட் பண்ணுறாங்க. இஃப் ஜீசஸ் சேஸ், ஆண்டவர் அந்த நேரத்தில் சரி இந்த ஸ்திரீ செஞ்சது தப்பு, கல்லால் போட்டு தள்ளுவோன்ட்டு சொன்னாக்கா he is going against the Roman law. If he says இல்லை இந்த ஸ்திரீ செஞ்சது தப்பு கிடையாது, he is going against the Mosaic law. ஹல்லேலூயா. படித்து பார்ப்போமா? யோவான் 18:31. John 31 verses John 18 verses 31. அப்பொழுது பிலாத்து அவர்களை நோக்கி, இவனை நீங்களே கொண்டு போய் உங்கள் நியாய பிரமாணத்தின்படி நியாயம் தீருங்கள் என்றான். அதற்கு யூதர்கள், ஒருவனையும் மரண ஆக்கினை செய்ய எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்றார்கள். எங்களுக்கு அதிகாரம் இல்லை. It's not lawful for us to put anyone to death. Now, நான் பிரசங்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது யூஸ்வலாக என்னோட ஸ்டைல் பார்த்தீங்கன்னாக்கா நான் நிறைய ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ட்ஸ் கொண்டு வருவேன். அந்த காலத்தில் எப்படி இதெல்லாம் நடந்ததுன்ட்டு நிறைய ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ட்ஸ் கொண்டு வருவேன். அப்போ பாருங்க, over here Jesus was a teacher. Jesus was a rabbi. He was highly looked upon. எல்லாரும் ஆண்டவரை பார்க்கும்போது, ஒரு டீச்சர் அந்த டைமில் பார்க்கும்போது, ஒரு ரபியை பார்க்கும்போது, அந்த காலத்தில் எப்படி தெரியுமா இருக்கும்? ஒரு ரபியை பார்க்கும்போது they will look up on the person. They will look up on the person. அப்போ that was the situation over here. இவ்வளோ தூரமாக புரியுதா உங்களுக்கு? படித்து பார்ப்போமா திரும்பி? வசனம் 1-3 வரை. இயேசு ஒலிவ மலைக்கு போனார். மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்துக்கு வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அப்பொழுது விபசாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்டு. Alright, thank you. Alright, so இப்போ கவனிங்க, காலையில் ஆண்டவர் எந்திருக்கிறாரு. எங்கே இருக்கிறாரு ஆண்டவர்? Where is he? He went to Mount Olives. 1ஆம் வசனத்தில் பார்க்குறோம். பிறகு என்ன பார்க்குறோம்? காலையில் அவரை எந்திரிச்சிட்டு போயிட்டு எங்கே நிற்கிறாரு? இப்போ டெம்பிளில் நின்று அவர் சொல்லி கொடுக்குறாரு. alright, so now have you all got the vision? என்ன நடக்குதுன்ட்டு தெரியும் தானே? இப்போ இவ்வளோ தூரமா ஆண்டவர் டெம்பிளில் சொல்லி கொடுக்கும்போது the scribes and Pharisees came in the presence of Jesus and they were trying to put him down. Now சில சமயத்தில் இந்த ஸ்திரீ செஞ்சது பாவம், but they were trying to entrap Jesus over here.
நீங்கள் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா மேபி இந்த ஸ்திரீ பாவம் செய்யாமல் இருந்திருப்பாங்க என்று சொல்கிறாங்க. கொஞ்சம் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாக்கா மேபி. ஏன்னா லேவியர் ஆகமத்தில் என்ன போட்டிருக்கு, பேருக்கு நம்ம இன்னொரு வசனம் பார்ப்போம். லேவியர் ஆகமம் 20 என்ன போட்டிருக்குதுனாக்கா 2 பேர் வரணும். ரைட், பேருக்கு இன்னொரு வசனம் நம்ம படிப்போம். நான் 2வது பாயிண்ட், த ஸ்டூப். படிச்சு பார்ப்போமா? வசனம் 6-8 வரைக்கும். அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவமில்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லேறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். ரைட், இங்க பாருங்க, ஜீசஸ் வாஸ் a teacher. ஆண்டவர் அந்த டைம்ல ஒரு ரபியா சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தார். அப்போ ஒரு ரபின்ட்டு சொல்லும் போது ஐ டோல் யூ, தே ஹைலி லுக்ட் அப்பான். யாரோ போய் ரபியை போயிட்டு கேள்வி கேட்க மாட்டாங்க, யாரோ போய் ரபியை குற்றம் சொல்ல மாட்டாங்க. அப்போ பாருங்க, ஆண்டவர் இங்கே சொல்லி கொடுக்கும்போது இப்போ இந்த பரிசேயர்கள் என்ன செஞ்சுட்டாங்கனாக்கா, இந்த ஸ்கிரைப்ஸ் அந்த ஃபேரிசீஸ் என்ன செஞ்சுட்டாங்கனாக்கா, ஒரு ஸ்திரீயை கொண்டு வந்து ஆண்டவர் இடத்துல காமிச்சு ஆண்டவர் இடத்துல இப்போ ஒரு கேள்வி கேட்குறாங்க. இந்த ஸ்திரீயை நம்ம போட்டு தள்ளணுமா அல்லது வேண்டாமான்ட்டு. இப்போ பாருங்க, ஜீசஸ் வாஸ் a teacher at that time. ஒரு ரபியா இருந்தார். and here வசனம் 7 என்ன போடுதுனாக்கா, வசனம் 6 second part, Jesus bent down and wrote with his finger on the ground. Amen. முதல்ல படிக்கும் போது நார்மலாக தெரியுதுல்ல, ஒன்றும் தெரியல. பட் இட் ஷோஸ் ஓவர் ஹியர், ஆண்டவர் என்ன தெரியுமா காமிக்க விரும்புகிறாருங்க, ஜீசஸ் ஈவன் தோ ஹி வாஸ் pressured, ஆண்டவர் தாழ்மையாக இருந்தார். he was humble at heart. ஏன்னா ரபி வந்து they will never question a rabbi, they will never question a teacher. ஆனால் ஆண்டவர் இங்கே என்ன செய்கிறாரு, he's not bowing down towards them, but he's bending down and writing. தரையில் அவர் எழுதுறாரு. வேதத்தில் சொல்லப்படல என்ன எழுதுறாரு, என்னத்தை பார்த்தாங்க அவர் எழுதுனது ஒன்றுமே போடப்படல. but he was bending down in front of them, which is something very uncommon. நம்ம தொடர்ந்து நம்ம படித்து பார்த்தோம்னாக்கா, ஆண்டவர் வந்து ஒரு தடவை குனிய மாட்டார், பிறகு பார்ப்போம். ரைட், ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா there is 2 times that it's recorded in the Bible, வேதத்தில் ரெக்கார்ட் பண்ணியிருக்குது, where Jesus used his fingers to write the laws. முதல் எங்கே, பழைய ஏற்பாட்டில் Exodus 31 verses 18 நீங்கள் எடுக்க தேவையில்ல. Exodus 31 சொல்லும் போது என்ன அங்கே இருக்குது, நம்மளுக்கு 10 commandments, 10 கட்டளை அங்கே இருக்கிறது. இப்போ அந்த டைமில் வந்து பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா Exodus 31 ஆண்டவர் அவரோட கையால் ஒரு கல்லில் என்னத்தை கொடுத்தாரு, 10 கட்டளையை கொடுத்தாரு பழைய ஏற்பாட்டில் with his own bare hands. ஆனால் இங்கே புதிய ஏற்பாட்டில் யோவான் 8ஆம் அதிகாரத்தில் நம்ம என்ன பார்க்குறோம், இப்போ ஆண்டவர் தரையில் அவரோட கையில் விரலை பைத்து அவரோட கையில் தரையில் எழுதுறாரு. the second time it's recorded. ஆனால் வித்தியாசம் என்ன தெரியுமா, ஆண்டவர் ஆதி ஆகமத்தில் இந்த ஓல்ட் டெஸ்டமென்ட் ஆண்டவர் என்ன போட்டிருக்காருன்னா, he wrote with his finger on a stone a law. நீங்களோ நானோ abide பண்ணுறதுக்கு ஒரு law பழைய ஏற்பாட்டில் கொடுத்தாரு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் he set us free with his blood on the cross. Hallelujah. Hallelujah. மூன்றாவது பாயிண்ட், the voice. படிப்போமா, 7வது வசனத்திலிருந்து 9, 7 to 9.
அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவமில்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார், அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். Alright, கவனித்துக் கொள்ளுங்கள். ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்வோம். உபாகமம் 17:7, Deuteronomy 17:7. அவனை கொலை செய்கிறதற்கு சாட்சிகளுடைய கைகள் முந்தியும் எல்லா ஜனங்களுடைய கைகள் பிந்தியும் அவன் மேல் இருப்பதாக, இப்படியே தீமையை உன் நடுவில் இருந்து விலக்க கடவாய். Hallelujah. முதல்ல நான் சொன்னேன்ல, there was a trap that they were trying to set Jesus on. மறுபடியும் அந்த வசனம் போடுறீங்களா? Deuteronomy 17:7 என்ன சொல்லுதுனாக்கா, can we have it in the screen? The hand of the witness shall be the first against him to put him to death, and afterward the hand of all the people, so you shall purge the evil from your midst. முதல்ல யாரு கல்லு தூக்கி போடணும்னு சொல்லுது? யாரு அந்த பாவத்தை பார்த்தாங்களோ, when the sin was happening, யாரு கண்ணால பார்த்து சொல்றாங்களோ அவங்க தான் முதல்ல தூக்கி எறியணும் கல்ல. ஆனால் யோவான், மறுபடியும் யோவான் 8வது அதிகாரத்துக்கு வாங்கல, நம்ம படித்து பார்த்தோம். ஆண்டவர் இங்கே வசனம் 7லேருந்து 9 வரைக்கும் நம்ம என்ன படித்து பார்த்தோம்னாக்கா, ஆண்டவர் என்ன சொல்கிறாருனாக்கா, let him who is without sin among you be the first to throw a stone at her. தமிழில் படிச்சிருங்களா? அது 7 second part. உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன். Amen. யாரு பாவம் செய்யாதவங்களோ ஆண்டவர் இங்க என்ன சொல்றாருனாக்கா, those of you who have not sinned be the first to throw the stone. பிறகு என்ன திரும்ப பார்க்குறோம், நீங்கள் தொடர்ந்து படித்து பார்த்தீங்கன்னாக்கா 7, 8, 9 நம்ம படித்தோம். ஒரு ஆளா என்ன செய்ய ஆரம்பித்தாங்க? கிளம்ப ஆரம்பித்தாங்க. ஆனால் வசனத்தில் ஒன்றும் ஸ்பெசிஃபிக்காக போட்டிருக்குது. ஒரு ஆளாக கிளம்ப ஆரம்பித்தாங்க. பட் யூ நோ ஹவு தே ஸ்டார்டட் லிவிங்? படிப்போமா? 9வது வசனம். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். பெரியவர்லேருந்து சிறியோர், ஃப்ரம் த ஓல்டஸ்ட் டு த யங்கஸ்ட் போக ஆரம்பித்தாங்க. நான் கவனித்துக் கொள்ளுங்கள், வேதத்தை திருப்பிக் கொள்வோம். இந்த ஒரு ஸ்திரீ யோவான் 4ஆம் அதிகாரத்தில் ஒரு few weeks back இந்த ஒரு ஸ்திரீ பற்றி நான் பேசினேன். the woman, the Samaritan woman ட்டு சொல்லி. இந்த ஸ்திரீயை நம்ம பார்க்கும்போது யோவான் 4ஆம் அதிகாரத்தில் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது என்னோட பிரசங்கம்? யோவான் 4ஆம் அதிகாரத்துலேருந்து சமாரியர் ஸ்திரீ பற்றி. ரைட். இந்த ஸ்திரீ பற்றி நம்ம படித்து பார்க்கும்போது நம்ம என்ன பார்த்தோம்னாக்கா, ஆண்டவர் இப்போ வசனம் 2லேருந்து 3 படிக்கிறீங்களா? எனக்கு 3 நான் படிச்சுறேன். He left Judea and departed again for Galilee. ரைட். இப்போ ஆண்டவர் எங்கே இருக்காருன்னா யூதேயாவில் இருக்காரு. யூதேயாலேருந்து கலிலேக்கு போகிறாரு. யூதேயாலேருந்து கலிலேக்கு போகிறதுக்கு ஆண்டவர் ஒரு வழி பயிச்சார். He used நார்மலாக ஒரு வழி பயிக்கிற மாதிரி ஆண்டவர் வழி பயிச்சுட்டு போயிட்டாரு. ஆனால் பிறகு 4வது வசனத்தில் என்ன பார்க்குறோம்னாக்கா, and he had to pass through Samaria. படிக்கிறீங்களா? 3-4. இயேசு தாமே ஞானஸ்நானம் அவர் சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியதா இருந்தபடியினால். 3 and 4. இயேசு தாமே ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை, அவருடைய சீஷர்கள் கொடுத்தார்கள். அவர் சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியதா இருந்தபடியால். ஓகே, மேபி தமிழ் பைபிளில் வசனம் 2ல் இருக்கும், பட் இட்ஸ் ஓகே, நீங்கள் பார்த்துக்குங்க. He left Judea, departed from Galilee. அப்போ ஜியோகிராஃபிக்கலி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க யூதேயாலேருந்து கலிலேக்கு போகிறதுக்கு வேற பாதையை பயன்படுத்தணும்.
ஆனால் இங்கே இந்த வசனத்தில் 4வது அதிகாரத்தில் 4வது வசனத்தில் என்ன போட்டுருக்குதுன்னா, ஜீசஸ் had to go through Samaria. அவர் அந்த சமாரியா தேசத்தை அவர் தாண்டி தான் போனோன்ட்டு போட்டிருக்குது. had to, ஆங்கில வேதத்தில் had to போட்டிருக்குது. So Jesus knew what he was going to do in Samaria. ஆண்டவருக்கு தெரியும், சமாரியாவுக்கு போயிட்டோன்னே என்ன செய்யணும்ட்டு எனக்கு தெரியும். பட் லெட்ஸ் see the historical context. பார்ப்போமா? சமாரியர்கள் the Samaritans அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சமாரியர்களுக்கும் யூதர்களுக்கும் செட்டாகவே ஆகாது. they won't get along. they won't get along. they won't get along ட்டு தெரியுமா உங்களுக்கு? they won't get along because the Samaritans were people. சமாரியர்கள் யார் எப்படிப்பட்ட ஜனங்கள்னாக்கா, they were people who were mixed in marriage. சமாரியர்கள் they were Jews, ஆனால் யூதர்கள் கள்ள தீர்மானம் செய்தார்கள். அவங்க தான் சமாரியரில் இருந்தாங்க. they were people who were mixed in marriage. so the Jews did not like, யூதர்களுக்கு சமாரியர்களை பிடிக்காது. because at that time it was against the law. it was against the law to do so. அப்போ யூதர்கள் என்ன தெரியுமா செய்வார்கள்? as far as possible, எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ they will avoid going through Samaria. Amen. இப்போ வீட்டுக்கு போகிறதுக்கு நீங்கள் வேஸ்ட் தட்டியா போவீங்க? யார் வீட்டுக்கு போகிறதுக்கு வேஸ்ட் தட்டி போவீங்க? தட்டி போக மாட்டோம் அநேகமாக. ஏன் தட்டி போக மாட்டீங்க? அநேக நேரத்தில் நம்மளுக்கு நம்மளோட வீடு எங்கே இருக்குன்ட்டு தெரியும். நம்மளுக்கு எந்த குறுக்கு பாதை எடுத்தாக்கா டோல் லெஸராக கட்டணும் நம்மளுக்கு தெரியும். எந்த பாதை எடுத்தாக்கா சீக்கிரமாக வீட்டுக்கு சேருவோன்ட்டு நம்மளுக்கு தெரியும். ரைட், கரெக்டாக இல்லையா? ஆனால் இங்கே ஆண்டவர் பார்த்தீங்கன்னாக்கா, ஆண்டவர் he knew he need to go to Galilee. கலிலிக்கு போகணுன்ட்டு ஆண்டவருக்கு தெரியும். but he chose the long way through Samaria. ஏன்னாக்கா ஆண்டவருக்கு தெரியும் அங்கே போனாக்கா ஒரு ஸ்திரீ இருக்கிறாங்க, அந்த ஸ்திரீக்கு ஆண்டவரோட வசனம் தேவைப்படுதுண்டு, ஆண்டவரோட அன்பு அந்த ஸ்திரீக்கு தேவைப்படுதுண்டு he knew. இது எங்கே பார்க்குறோம்? நம்ம இப்போ வரைக்கும் இன்னும் வசனம் அதிகாரம் 4வது வசனத்தில் தான் இருக்கோம். இன்னும் டீப்பாக நம்ம போகல. ஹல்லேலூயா. இப்போ தொடர்ந்து படித்து பார்க்குறீங்களாக்கா, தொடர்ந்து படித்து பார்த்தீங்கன்னாக்கா 5வது அதிகாரம் 6வது வசனத்தில் நீங்கள் 5வது வசனம் 6வது வசனம் நீங்கள் தொடர்ந்து படித்து பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கப்புறம் வரும். இந்த ஸ்திரீ was going to the well of Jacob. படிக்கிறீங்களா? 6வது வசனம் படிச்சிருங்க. அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தில் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி வேளையாய் இருந்தது. Hallelujah. It was about the 6th hour. சில வசனத்தில் நூன்ட்டு போட்டிருக்கு. ரைட், இவ்வளோ தூரமாக புரியுது தானே ஆண்டவர் எங்கே இருக்காரு, என்ன நடக்குது, எல்லாருக்கும் புரியுது தானே? இவ்வளோ தூரமாக சமாரியர் ஸ்திரீ கூட இவ்வளோ தூரம் படித்து வந்துட்டோம். இப்போ ஆண்டவர் இந்த கிணற்றுல உட்காந்துருக்காரு. 6வது வசனம் கடைசியில் என்ன போட்டிருக்குது? மணி என்ன? 6ஆம் மணின்ட்டு போட்டிருக்கு. கரெக்டா? 6th hour. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா there's a few of us who are here older. மேபி நீங்கள் யங்காக இருக்கும் போது உங்கள் வீட்டில் கிணற்று இருந்திருக்கும். யூஸ்வலாக ஒரு கிணற்றுலேருந்து நீங்கள் போய் தண்ணியை எடுக்கும் போது எந்த நேரத்தில் போவீங்க? எப்போ போவீங்க சொல்லுங்கள்? காலையில். ஆண்டி எனக்கு காலையில் சொன்னது கேட்டுச்சு. ரைட். அப்போ பாருங்கள், கிணற்றில் நம்ம தண்ணி எடுக்கும் போது காலையில் எடுப்போம், அல்லது சில சமயத்தில் ஈவினிங் நைட்டில் எடுப்போம். நைட்னா ரொம்ப லேட்டாக எடுக்க மாட்டாங்க, ஈவினிங்கில் தான் எடுப்பாங்க, வெயில் இறங்கிட்டோன்னே. பட் அநேகமாக எப்போ எடுப்பாங்கன்னா காலையில் எடுப்பாங்க. ஹல்லேலூயா. ஆனால் இங்கே இந்த ஸ்திரீக்கு என்ன போட்டிருக்குது? என்ன போட்டிருக்குது இந்த ஸ்திரீக்கு? எந்த நேரத்தில் போனாங்க? 6ஆம் மணி, the 6th hour. அப்போ பாருங்க, இந்த ஸ்திரீ யாரு? ஒரு சமாரிட்டன் உமன், சமாரியர் ஸ்திரீ.
அப்போ ஏற்கனவே இந்த ஸ்திரீயோட ஜனங்கள் ஒதுக்கப்பட்டவர்கள். ரைட், அந்த ஒதுக்கப்பட்ட ஜனங்களுக்குள்ளாரே இந்த ஸ்திரீ யாரு? was another person who was pushed away because of a sin. அந்த ஸ்திரீயோட பாவத்தினால this woman was pushed away. No one, யாரும் கிணற்றுல போய் 12 மணிக்கு 6th hourல போயிட்டு தண்ணி எடுக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? வெயில் ரைட்டா நடுவில் இருக்கும். அப்போதான் இந்த மோஸ்ட் ஹாட்டஸ்ட் டைம். ஆனால் அந்த டைமில் தான் யாரும் பார்க்க மாட்டாங்கன்ட்டு இந்த ஸ்திரீ அந்த கிணற்றுக்கு போகிறாங்க. ஹல்லேலூயா. பிறகு நீங்கள் தொடர்ந்து நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும், ஆண்டவர் ஜீவ தண்ணீர் அந்த ஸ்திரீக்கு கொடுத்தாருன்ட்டு. இன்னொரு ஸ்திரீ பார்ப்போமா? shall we see another woman? பார்ப்போமா? இல்லை போதுமா? ஒரு ஆப்ஷன் கொடுத்தாக்கா என்ன சொல்வீங்க? போதும்ன்ட்டு சொல்வீங்களா? கவலைப்படாதீங்க, நம்ம பார்த்துப்போம். ரைட் ரைட், எடுத்துக்கொள்வோமா? ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம், Genesis chapter 21 வசனம் 8. பிள்ளை வளர்ந்து பால் மறந்தது. ஈசாக்கு பால் மறந்த நாளிலே ஆபிரகாம் பெரிய விருந்து பண்ணினான். ரைட், இங்கே என்ன நடக்குதுனாக்கா, இங்கே ஆபிரகாமோட கதையை பார்க்குறோம். ஆபிரகாமும் ஹாகாரும் பார்க்குறோம். அப்போ ஆபிரகாம் ஹாகாருக்கு ஒரு பிள்ளை பிறந்து, யார் பிள்ளை? இஸ்மாயில். பிறகு சாராக்கும் ஒரு பிள்ளை பிறக்குது. சாராவோட பிள்ளை பேர் என்னது? ஐசாக். ரைட், தமிழில் என்ன சொல்லுதுன்ட்டு எனக்கு தெரியல. ரைட், ஆங்கிலத்தில் வந்து ஐசாக்ன்னு சொல்லும். ரைட், அப்போ இங்கே என்ன நடக்குதுனாக்கா, இப்போ ஹாகாருக்கும் சாராக்கும் ஒரு மனவார்த்தம் நடக்குது. சாரா என்ன சொல்லிட்டாங்கனாக்கா ஆபிரகாம் கிட்ட, நீ ஹாகாரும் இஸ்மாயிலையும் என்ன செய்யணும்? ஆண்டி கை காமிக்கிறாங்க, இப்படி செய்யணும்ண்டு. என்ன செய்யணும் ஆண்டி? வெளியே போ சொல்லணும், வீட்டிலேருந்து கிளம்ப சொல்லணும். அங்கே ஒரு மனவார்த்தை வருது ஹாகாருக்கும் சாராக்கும். அப்போ அந்த நேரத்தில் சாரா சொல்கிறாங்க, ஆஸ்க் ஹேகா டு லீவ் த ஹவுஸ். ஹாகார் போயிட்டோன்னே படிச்சு பார்ப்போமா? 14வது வசனம். ஆபிரகாம் அதிகாலையிலே எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர்சபாவின் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள். இப்போ எங்கே இருக்காங்க? ஹாகாரும் இஸ்மாயிலும் எங்கே இருக்காங்க? வீட்டிலேருந்து காலையிலே ஆபிரகாம் அனுப்பிவிட்டார். காலையிலே இப்போ அனுப்பிவிட்டு இங்கே இப்போ இஸ்மாயிலும் ஹாகாரும் வனாந்தரத்தில் சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. they were in the wilderness, they were in the desert, சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. சுற்றிக்கிட்டு இருக்கும்போது they couldn't find anything and anyone. என்ன தெரியுமா ஆயிடுச்சு? 14வது வசனத்தில் ஆரம்பத்தில் என்ன போட்டுருக்குது? ஆபிரகாம் என்ன செஞ்சிருக்காரு? So Abraham rose early in the morning and took bread and a skin of water and gave it to Hagar. ஆபிரகாம் அனுப்பும் போது என்னத்தில் அனுப்புனாரு? சாப்பாடும் தண்ணீரும் கொடுத்து அனுப்புனாரு. ஆனால் இதுக்கப்புறம் நம்ம படிக்க போகிறோம் என்ன ஆக போகுதுன்ட்டு. 15 எனக்கு படிக்கிறீங்களா? 15. துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவர் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, the water, ஆபிரகாம் கொடுத்த தண்ணீர் இப்போ என்ன ஆயிடுச்சு? முடிந்து விட்டது. கடைசியில் நம்ம 15வது வசனத்தில் என்ன பார்க்குறோம்னாக்கா, she put the child under one of the bushes. தொடர்ந்து நீங்கள் 16ல் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கா, then she went and sat down opposite of him a good way off, about the distance of a bow shot. For she said, let me not look on the death of the child. And as she sat opposite him, she lifted up her voice and wept. படிக்கிறீங்களா? பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். ரைட், சில வசனத்தில் ஆங்கில பைபிளில் சில வேதத்தில் வந்து என்ன போட்டிருக்குதுனாக்கா, ஒரு 100 feet அல்லது 100 மீட்டர்ன்ட்டு போட்டிருக்கு. ரைட், திஸ் எனிஒன்ஸ் வெர்ஷன் சே தட் த இங்கிலீஷ் பைபிள்?
Does your version say that? No. Alright, சில வெர்ஷனில் சொல்லும் about 100 மீட்டர்ஸ்ன்ட்டு போட்டிருக்கோம். அப்போ ஒரு 100 அடி தள்ளி போய் உக்காந்தாக்கா இட் மீன்ஸ் ஹாகார் வந்து இப்போ எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்காங்கனாக்கா, ஹாகார் வந்து ஆபிரகாமுக்கு யாராக இருந்தா? ஆரம்பத்தில் ஒரு சர்வெண்ட்டாக இருந்தாங்க. ரைட், ஒரு சர்வெண்ட்டாக இருந்த ஒரு மனுஷி இப்போ எல்லாமே நலமாய் மாறி இப்போ ஆபிரகாமோட பிள்ளை, the mother of Abraham's son was Hagar. வீட்டிலேயே படுத்து வீட்டிலேயே சாப்பாடு எடுத்து எல்லாமே நிலமாக போயிட்டு இருக்கும்போது ஒன்றும் வருத்தமா தெரியல ஹாகாருக்கு. ஆனால் இப்போ சாராக்கும் ஹாகாருக்கும் ஒரு மன வருத்தம் வந்துட்டு when Hagar had to leave the house, இப்போ ஹேகாருக்கு என்ன நடக்குது? இஸ்மாயில் மரித்து போகிறது என்னோட சொந்த கண்ணால் பார்க்க முடியாதுன்ட்டு she kept him under the bush and went 100 yards away. கண்ணுக்கு அறவே தெரியாது. உங்கள் கண்ணுலாம் நல்ல கண்ணாக இருக்குது, என் கண்ணு வந்து கொஞ்சம் ஸ்பாயில்டான கண்ணு. கண்ணாடி போடுவேன், கண்ணாடி என்னோட கண்ணாடியை கழட்டுனாக்கா எனக்கு இங்கே இருக்கிற வசனம் கூட எனக்கு படிக்க தெரியாது. அப்போ என் கண்ணுக்கு கண்ணாடி இல்லாமல் ஒரு 100 அடிக்கு போயிட்டு நின்று பார்த்தாக்கா எனக்கு ஒன்றுமே தெரியாது. உங்கள் நல்ல கண்ணுக்கு 100 அடி பின்னாடி போய் பார்த்தாக்கா அவங்களோட கண்ணுக்கும் ஒன்றுமே தெரியாது. ஏன் அவ்வளோ தூரம்? It was so far that Hagar did not want to see her son's suffering. Hallelujah. தொடர்ந்து படிக்கிறீங்களா? 17-18. தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். ஹல்லேலூயா. ஆண்டவரோட வசனம் கேட்டதுக்கு அப்புறம் 19 என்ன போடுதுன்னா, 19 படிப்போமா? தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாமே முடிந்து விட்டதுன்ட்டு ஹாகார் நினைச்சாங்க. அதே மாதிரி அந்த சமாரியர் ஸ்திரீ வந்து எல்லாமே முடிந்து விட்டதுன்ட்டு நினைச்சாங்க. ஆனால் இங்கே பாருங்கள், இங்கே ஆதியாகமம் ஆகார் பற்றி படித்து பார்க்கும்போது நான் சொன்ன ஒரு 100 அடி தள்ளி இருப்பாங்க. 100 yards away. 100 அடி தாண்டி இருந்தாங்கனாக்கா she would have seen many things. ஆனால் 19வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம், God opened her eyes and she saw அங்கே என்ன போட்டிருக்குது? a well of waters. Hallelujah. தேவைப்படும் போது ஆண்டவர் நம்மளோட கண்ணில் தெரியும், தேவைப்படாத போது ஆண்டவரோட கண்களில் எங்கே நீ இருக்கின்றோம். ஹல்லேலூயா. மறுபடியும் எடுத்துக்கொள்வோமா? யோவான் 8ஆம் அதிகாரம். Let's go back to John chapter 8. Now படிச்சு பார்ப்போமா? 10-11. இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறு ஒருவரையும் காணாமல், ஸ்திரீயே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். ஹல்லேலூயா. எவ்வளோ ஒரு இனிமையான வசனம் தெரியுமா இது? வசனம் 10-11 எவ்வளோ ஒரு இனிமையான வசனம் தெரியுமா? You know why? இந்த ஸ்திரீக்கு பார்க்குறோம், God gave her, ஆண்டவர் ஒரு புது வாழ்க்கையை இந்த ஸ்திரீக்கு கொடுக்குறாரு. சமாரியர் ஸ்திரீக்கு ஆண்டவர் ஒரு புதிய வாழ்க்கையை சமாரியர் ஸ்திரீக்கு கொடுக்குறாரு. ஹாகார் பார்த்தோம், ஹாகாரோட வாழ்க்கையும் ஹாகாருக்கும் இஸ்மாயிலுக்கும் ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்குறாரு. அநேக நேரத்தில் இங்கே தான் நம்ம தப்பு செய்கிறோம். என்ன தெரியுமா? மறுபடியும் 11வது வசனம் படிப்போமா?
அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். ஹல்லேலூயா. வசனம் அங்கேயே இருக்கட்டும். Neither do I condemn you, go. நிறைய பேர் இங்கேயே நம்மளோட வாழ்க்கையை முடிச்சிடுறோம். எங்க? Neither do I condemn you, go. நானும் தமிழ்ல என்ன சொல்லுது அது? நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ. நீ போ. அப்படியே அங்க ஒரு ஃபுல் ஸ்டாப் போட்டுருவோம். நீ போ. ஆனால் ஆண்டவர் கண்டினியூ பண்ணி என்ன சொல்றாரு தெரியுமா? And from now on sin no more. இனி பாவம் செய்யாதே என்றார். இனி பாவம் செய்யாத என்றார். மிக முக்கியமான ஒரு காரியம், மிக முக்கியமான ஒரு வசனம். எல்லாமே நிலமா போவோம். ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிப்போம், வேதத்தை வாசிப்போம், வேதத்தை தியானிப்போம், சபைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை புதன்கிழமை உட்காந்து ஆண்டவரை ஆராதிப்போம். நம்ம சொல்ல, ஆண்டவரே சண்டே மார்னிங்கோ நான் வரேன், சண்டே ஈவினிங்கோ நான் வரேன், சண்டே வெனஸ்டே சர்வீஸ்க்கோ நான் வரேன், எந்த ஒரு கூட்டம் சபையில் வச்சாக்கா கூட நான் வரேன். எல்லாமே நல்லது தான். பட் ஆண்டவர் இங்கே முக்கியமாக கடைசியாக ஒரு இந்த வசனம் சொல்கிறாரு, and from now on sin no more. நிறைய நேரத்தில் கிறிஸ்துவனாக இருந்துக்கிட்டு நம்மளோட வாழ்க்கை ஒரு ஸ்டோன் கோல் லைஃபாக மாறிடுது. எப்படி தெரியுமா? நான் தான் ஜெபிக்கிறேன்ல, நான் தான் வேதத்தை வாசிக்கிறேன்ல, நான் தான் பாஸ்டர் கூட நல்லா இருக்கேன்ல, பாஸ்டர் தான் தெரியுமே என் வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைன்ட்டு பாஸ்டருக்கு தான் தெரியுமே. நம்ம நினச்சி நம்ம விட்டுருவோம். ஆனால் நம்மளோட வாழ்க்கையை நம்ம சொந்தமாக போய் ஆராய்ந்து பார்த்தாக்கா எவ்வளோ பாவம்ன்ட்டு நம்ம செய்கிறோன்ட்டு அதுக்கு பிறகு தான் தெரியும். We'll only know after looking into our lives how much of sins that we commit. வேலை இடத்துல நண்பர்கள் பற்றி நம்ம பேசுகிறோமா, அல்லது நம்மளோட பாஸ் பற்றி நம்ம பேசுகிறோமா, பள்ளிக்கூடத்தில் லெக்சரர் பற்றி பேசுகிறோமா, கொடுத்தப்பட்ட நேரத்தில் நம்மளோட அசைன்மெண்ட்ஸ் நம்மளோட ஹோம்ஒர்க்கை நம்ம முடிச்சு கொடுத்துருவோம்னா, காடி ஓட்டும் போது எப்படி காடியை ஓட்டுறோம் சொல்லுவாங்க. நம்மளோட காடியில் அந்த ரே வியூ மீரரில் நம்ம என்ன போட்டிருப்போம்னா ஒரு சிலுவையை போட்டிருப்போம். ஆனால் அந்த சிலுவை எதுக்கு அங்கே இருக்குன்ட்டு கூட சிலவங்க கேட்பாங்க. ஏன் தெரியுமா? அவ்வளோ நல்லா நம்ம காடியை ஓட்டுவோம், அவ்வளோ நல்லா ஓட்டுவோம். திடீர்னு ஒரு ஆள் நடுவில் வந்து வெட்டிட்டோம்னாக்கா என்ன ஆயிரும்? நம்மளுக்கு ஜயிங்கின்ட்டு ஏறிடும். அதுக்கப்புறம் நம்ம எடுப்போம் பாருங்க ஒரு ஓட்டம். ஆனால் ஆண்டவர் இந்த வசனத்தில் என்ன சொல்கிறாருனாக்கா, திரும்பி அந்த வசனம் வைக்கிறீங்களா எனக்கு? 8 verses 11. Neither do I condemn you, go and from now on sin no more. நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி எழுந்து நிற்போமா? கண்களை மூடிக்கொண்டு ஆண்டவரை நோக்கி பார்த்து